சில பேருக்கு இந்த பாம்பு இருக்கு பாருங்க, ஒரு சில அமைப்புகள் இருந்துச்சுன்னா அவங்கள பாம்பு தீண்டலாம். அதுக்காண்டிதான் அதை எடுத்து வச்சேன். விஷ ஜந்துக்களே தீண்டாது. ஒரு தேள் கொட்டுறது, பாம்பு கொத்துறது எல்லாம் இருக்காது. எந்த விஷ ஜந்துவும் அவரை ஒண்ணும் செய்யாது. அப்படிப்பட்டவர் யாருன்னா, லக்னத்துக்கு 6ல் ராகு நின்னா அவங்கள விஷ ஜந்துக்கள் தீண்டாது. ஆமேடம் எருதுசுரா நண்டு கண்ணி 5 கருநாகம் வீட்டிருக்க, இத கருநாகம்னு சொல்லுவாங்க ராகுவ. கேதுவ சென்னாகம்னு சொல்லுவாங்க. வீற்றிருக்க பூமேடை தமிழ்த்தியிலும் யோகம் உண்டாம், ஏமாற்றாதே தேன்மேலும் பர்வதமாம் சீமான் என சொல் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது பணக்காக பெரிய கோடீஸ்வரன் சொல்லு, தைரியமா ராஜ யோகத்தில் இருப்பாருன்னு சொல்லு. அது மாதிரி கேதுடன் ராகு அன்பு சேர்ந்த 12ம் 7ம் நீதியா 3ல் 6ல் செலுத்திடும் பெண்டீர் மக்கள். 3ஆம் இடத்துல நின்றுச்சுன்னா அது தீய பலனை தராது. அது ஒரு லக்கு தான் தரும். அது ராகு நின்னாலும் சரி, கேது நின்னாலும் சரி. இதுதான் அதனுடைய தாற்பயம். இப்போ இந்த ராகுடைய அந்த விஷயத்துக்கு உண்டான ஸ்டோன் இருக்கு பாருங்க, அது கோமோதகம்னு சொல்லுவாங்க. யுத்த வைத்தியத்துல வாதம் 8, பித்தம் 40, தோஷம் மலபந்தம், ஈரல் வலி, குடல் வாதம், முகவாதம், கபம், குஷ்டம், இரத்த புற்றுநோய், விஷக்கடி கோளாறு, நரம்பு தளர்ச்சி, மஞ்சள் காமாலை, தோல் வியாதி, தொழுநோய், நாள்பட்ட ஆறாத ரணங்கள், சொல் படை, இதுக்கெல்லாம் காரணமான குணக்காரகன் தான் இந்த ராகு. பொதுவா ராகு காலத்தை அமிர்த காலம்னு சொல்லுவாங்க. இந்த ராகுவுக்கு சனி, புதன், சுக்கிரன் இதெல்லாம் நட்பு கிரகங்கள். அதே மாதிரி குரு, சந்திரன், சூரியன் இதெல்லாம் வகை கிரகங்கள். கிரகணத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள், அந்த கிரகங்கள் அவைகள் தான். அதனாலதான் அந்த கிரகணம் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க.